சரி எல்லாமே இப்படிதான் சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு ஸ்கூல் லைஃப்ல இருந்து காலேஜ் லைஃப் வந்தா அங்க ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. இப்பெல்லாம் இன்ஜினியரிங் எப்படி தெரியுமா மாறி இருக்கு? அப்ரெண்டிஸ் ஒர்க். காலேஜ் லைஃப் மட்டும் முடிச்சிருங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டு முடிச்சிருங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். வேலை கிடைச்சிட்டா எல்லாமே ஜாலி தான் சொல்லியிருப்பாங்களே. இங்க பாரு தம்பி, ஸ்கூல் லைஃப் மட்டும் தான் கஷ்டம். இது முடிச்சுட்டு போய் காலேஜ் சேர்ந்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஜாலியா இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால ஸ்கூல்ல கஷ்டப்பட்டு படிச்சுட்டுங்க, அதுக்கப்புறமா காலேஜ் அப்புறம் போயிட்டீங்கன்னா செம்ம ஜாலியா இருக்கலாம். ஆனா ஸ்கூல் லைஃபோட காலேஜ் லைஃப் தான் கஷ்டமா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் படிச்சிருக்கும் போது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதுதான் உண்மை. நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் இந்த வார்த்தையை சொல்லாம இருந்தா கூட ஓரளவுக்கு அப்படி மேனேஜ் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனா ஸ்கூல் லைஃப் முடிங்க, காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுதான் இங்க ரொம்ப பெரிய கஷ்டமா தெரியுது. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. சரி எல்லாமே இப்படிதான் சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு ஸ்கூல் லைஃப்ல இருந்து காலேஜ் லைஃப் வந்தா அங்க ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. காலேஜ் லைஃப் மட்டும் முடிச்சிருங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டு முடிச்சிருங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். வேலை கிடைச்சிட்டா எல்லாமே ஜாலி தான் சொல்லியிருப்பாங்களே. சொன்னாங்க 10 வருஷமோ 12 வருஷமோ கஷ்டப்பட்டு ஸ்கூல் லைஃப் முடிச்சதுக்கு அப்புறமா அங்க கேள்விப்பட்ட கேள்விகள் எல்லாமே கேள்விப்பட்டு மறுபடியும் ஒரு பெரிய ஆபத்துல போய் சிக்க போறேன்னு தெரியாம இன்ஜினியரிங் போய் சேர்ந்தேன் நான். எத்தனை பேர் இன்ஜினியரிங் சேர்ந்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க ஸ்கூல் லைஃப் முடிச்சுட்டு ஏன் இன்ஜினியரிங் போய் சேர்ந்த அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஜினியரிங் படிச்சாதான் இன்ஜினியரிங் வேலைக்கு போய் சேராம இன்னும் சில பல நிறைய வேலைகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுல ஒரு வேலை தான் இந்த ஒரு வேலை அப்படின்னு யாரும் சொன்னாங்க தெரியுமா? நம்ம சுத்தி இருப்பாங்க பாத்தீங்க சில ஃப்ரெண்ட்ஸு, அவங்கள ஒருத்தன் தான். ஹலோ, இங்க இருக்கேன். இதுல இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. இன்ஜினியரிங் போய் சேர்றது சாதாரண விஷயம் கிடையாது. இன்ஜினியரிங் சேரணும்னா கண்டிப்பா அந்த பையனுக்கு மேக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஆனா எனக்கு இன்ஜினியரிங்ல சில பல கோர்சஸ் எல்லாம் இருக்கு. அந்த கோர்ஸ்ல போய் சேர்ந்தோம்னா மேக்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு சொன்னாங்க. அதுல ஒரு கோர்ஸ் தான் ஈஸி. இதை பிரெயின் வாஷ் பண்றதுக்கு சொன்னாங்களா இல்ல அந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்கணும்னு சொன்னாங்களான்னு தெரியல. நானும் ஈஸி தான் சூஸ் பண்ணேன். அதுல நான் நினைக்காத அளவுக்கு மேக்ஸ் இருந்தது. அதுல கிட்டத்தட்ட நான் போய் சேரும்போது M3 M4 நான் ஆல்ரெடி டிப்ளமா முடிச்சிருந்தேன். டிப்ளமா முடிச்சுட்டு அப்படியே போய் இன்ஜினியரிங் சேர்ந்ததுனால M1 M2 நான் ஆல்ரெடி டிப்ளமா பார்த்துருந்தேன். அதுக்கப்புறமா M3 M4 வந்து இங்க பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. இதுல சில பீரியட் எல்லாம் கொரோனால போச்சு. அதனால சில மேக்ஸ் பேப்பர்ல தப்பிச்சிட்டேன். உண்மையை சொல்லிடுறேன்பா. அதுக்கப்புறமா நாட்கள் போக போக M3 பேப்பர் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா M4ல இப்போ வரைக்குமே. அப்போ ஸ்கூல் லைஃப்ல என்ன சொன்னாங்க? கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிருங்க, காலேஜ் போனா எல்லாம் மாறிடும்னு சொன்னாங்க. இங்க காலேஜ்ல என்ன சொல்றாங்க? கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிருங்க, அதுக்கப்புறமா நீங்க நினைக்கிற வேலைக்கு நீங்க போகலாம். அதுவும் ஐடி ஃபீல்டு எல்லாம் போயிட்டீங்கன்னா சின்ராஸ் கையிலே பிடிக்க முடியாதுன்னு வேற சொன்னாங்க. ஆனா இங்க ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்கூல் லைஃப்ல என்ன சொன்னாங்க அது காலேஜ்ல நடந்ததா? நடக்கல. இப்போ காலேஜ்ல என்ன சொல்றாங்க அது நடக்கும் நம்புறீங்களா? நானும் நம்பினே. இந்த ஸ்கூல் லைஃபா இருக்கட்டும், இந்த காலேஜ் லைஃபா இருக்கட்டும், இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம நம்பி செஞ்சோம். இப்ப நான் என்ன சும்மா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? வேலைக்கு போகாம பார்த்தா தெரியல. ஓகே, நான் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்க லைஃப்ல நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சிருன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பில்லை ராஜா. இவெல்லாரும் பேசுறே அப்படி என்னதான்ப்பா சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அவங்க மேல தப்பு போடாம சில விஷயங்கள் நம்ம மேலேயும் தப்பு இருக்குன்னு சொல்ல வரேன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஏன் நம்மளுக்கு வேலை கிடைக்கல அப்படின்ற ஒரே ஒரு காரணம் நிறைய பேருக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஸ்கில்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான். சப்போஸ் நீங்க என்ன மாதிரி ஒரு இன்ஜினியரிங் முடிச்ச ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ரெஸ்யூம்னு சொல்லிட்டு ஒன்று மெயின்டைன் பண்ணுவீங்க. அந்த ரெஸ்யூம்ல ஸ்கில்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரி இல்லாம நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு ஒரு ஹார்ட் ஒர்க்கை போட்டிருந்தா ரெஸ்யூம்ல ஸ்கில்ஸ்க்கான இடத்துல நல்ல ஸ்கில்ஸை போட்டிருப்பீங்க. ரைட்டா? கண்டிப்பா நம்ம ஸ்கூல் முடிச்சிட்டோம்னா காலேஜ் சேர கட்டாயத்துல இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னா, ஸ்கூலை முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு இப்போ கோர்ஸ் பண்ற கட்டாயத்துல தான் நார்மலா இருக்கும். இன்னும் சில விஷயங்களா இருக்கு. நிறைய பேருக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் சேர்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு. அதுக்கப்புறமா கோர்ஸா அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எனக்கு புரியுது. இப்பெல்லாம் இன்ஜினியரிங் எப்படி தெரியுமா மாறி இருக்கு? அப்ரெண்டிஸ் ஒர்க். கண்டிப்பா இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐ மீன் ஆர்ட்ஸ் காலேஜ் பசங்களுக்கும் இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ரெண்டிஸ் ஒர்க். இந்த அப்ரெண்டிஸ் ஒர்க் இப்போ யார் யார் தராங்கன்னா, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் சுத்தி டாடா, டெல்டா, டைட்டான், ஓலா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த நான் சொன்ன எல்லா கம்பெனியுமே இதுல வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தராங்க. நான் இப்போ சொன்ன எல்லா கம்பெனியுமே தராங்கன்னு நினைக்கிறேன். இந்த அப்ரெண்டிஸ் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் முடிச்ச பையன் போய் சேரான் பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப கஷ்டமே. டிப்ளமா முடிச்சுட்டு அப்ரெண்டிஸ் ஒர்க் செய்யறாங்கன்னா டிப்ளமா இஸ் கன்சிடர் ஆஸ் எ கோர்ஸ். நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் சேரதே வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமா முடிச்சுட்டும் சேர்றாங்க, +1 +2 முடிச்சுட்டும் சேர்றாங்க. நிறைய பேர் சேர்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ரெண்டிஸ் ஒர்க் இல்லாம நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு தான் போய் சேர்றாங்க. ஆனா
சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, டிப்ளமா படிச்ச பையனும் அதே வேலை தான் செய்யறான், இப்போ இன்ஜினியரிங் படிக்கிற பையனும் அதே வேலை தான் செய்யறான். இப்போ இந்த 2 பேருக்கு என்ன டிஃபரன்ஸ்? எந்த டிஃபரன்ஸும் இல்லை. அதனாலதான் நம்மளுக்கான ஸ்கில்ஸை நம்ம வந்து பாத்தீங்கன்னா வளர்த்துக்கணும்னு சொல்றேன். அப்ரெண்டிஸ் ஒர்க் அப்படின்ற வர இடத்துல தான் நீங்க அப்ரெண்டிஸ் ஒர்க்கை செய்யக்கூடாதுன்னா, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீங்க செய்யக்கூடாதுன்னா, கண்டிப்பா ஏதோ ஒரு ஸ்கில், அதாவது அந்த ஸ்கில் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும்னா கோடிங் ரிலேட்டடா இருக்கணும். இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் கண்டிப்பா நீங்க ஏதோ ஒரு வேலையில வந்து போய் சேர முடியும். அதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் செலவு பண்ணி, இப்போ படிச்ச படிப்பு இல்லாம அதுக்கு வேற எங்கேயாச்சும் தனியா போய் அங்க ஸ்டே பண்ணி அந்த கோர்ஸை பண்ற மாதிரி இருக்கு. ஆன்லைன்ல எல்லாம் இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல. சிலது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேம்ன்ட்டு கேள்விப்படுறேன், சிலது வந்து பாத்தீங்கன்னா நல்லாவும் இருக்கு. இந்த ஸ்கேம்னு வர இடத்துலதான் நல்லது வந்து அடி வாங்குது. முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஸ்கூல்ல கஷ்டப்பட்டு படிச்சா காலேஜ்ல ஜாலியா இருக்கலாம், காலேஜ்ல கஷ்டப்பட்டு படிச்சா உங்க வேலையில ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க போனாலும் நம்மளுக்கு ஜாலி கிடையவே கிடையாது. ஒண்ணு நீங்க பிசினஸ் பண்றவரா இருந்தா ஸ்டார்டிங் ஒரு 2 to 3 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம், அதுலயும் ரொம்ப ஜாலியாலாம் இருக்க முடியாது. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க படிச்ச படிப்பு, நீங்க பண்ண ஸ்கில்ஸ் வந்து உங்க வேலையில உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணிச்சுன்னா அந்த இடத்துல உங்க கொஞ்சம் ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம். என்னப்பா நீ எல்லாமே ஜாலி 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 ஜாலின்னு பேசிட்டு இருக்கே, இப்போ நீ என்ன ஜாலியா இருக்கியான்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி எல்லாம் நம்மள சொல்லி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசுல ஒரு கூட்டை கட்டியிருப்போம். இதெல்லாம் முடிச்சாங்கன்னா இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி கிடையாது. ஒரு 22 வயசு பையனோட மனநிலை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது 22 வயசு பையனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறமா தான் உண்மையான வாழ்க்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். அதாவது நம்ம இத்தனை வருஷம், அதாவது 20 வருஷம் வாழ்ந்தோம் பாத்தீங்களா, அந்த லைஃப் மட்டும்தான் ஜாலி. இதுக்கப்புறமா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காலி தான். அதுக்குன்னு எல்லா விஷயமும் காலின்னு சொல்ல, சில விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணா ஜாலி தான். இந்த வீடியோ கிரியேட் பண்றதுக்கான காரணமே வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் சொல்றதுக்காக தான். ஏன்னா கரண்டா நான் இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க அந்த விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோல ஒரு நிமிஷமாச்சும் ஒரு 2 நிமிஷமாச்சும் நடுவுல வந்து அந்த டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும்னு நம்புறேன். நான் இதே மாதிரி இன்னொரு வீடியோல வந்து உங்களுக்கு பாக்குறேன். ஸ்டே டியூன்ட்.